ಎದೆಯ ನಾಡಿನೊಳೊಂದು ಸೂಜಿಗೆ ಹುಟ್ಟಿ ಮಿಗಿದು ಮಾಡಿದಂಥ ಕಣಕದ ರೊಟ್ಟಿ ಅದಕ್ಕೆ ಸಾಧನ ತೊವ್ವೆ ತುಪ್ಪನೊಟ್ಟಿ ಅದರ ಮೇಲೆ ಸಕ್ಕರೆಯನ್ನು ಒಟ್ಟಿ ಆವನು ಮೆಲ್ಲಬಲ್ಲ ಅವನು ಜಗಜೆಟ್ಟಿ ಪುರಂದರ ವಿಠಲ ಸುಲಭವು ಗಟ್ಟಿ. ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪರಮಗುರುಭ್ಯೋ ನಮಃ ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத்பாதாச்சாரிய குருபியோ நமக ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிற இந்த சீரீஸில் இது 176வது எபிசோட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த இந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. இதே போல மீண்டும் மீண்டும் ஆதரவு தெரிவிக்கிற நம்பிக்கையோட இந்த எபிசோடை நான் தொடங்குகிறேன். இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு புரந்தரதாசருடைய பாடல் எடுத்துட்டு இருக்கோம். அதாவது ராமநாம பாயசக்கே கிருஷ்ணநாம சக்கரை அப்படிங்கிற ஒரு புரந்தரதாசர் பாடல், ரொம்ப ஃபேமஸான பாடல். அதாவது புரந்தரதாசர் என்ன பண்றாருனாக்கா எளிமையான முறையிலே பகவத் தத்துவங்களை நமக்கு கொண்டு வருகிறார். அதை ஒரு என்ன சொல்றது விளையாட்டா நம்ம எல்லாருமே அதை கவனிக்கும்படியாக செய்து விதவிதமான வேற வேற டெக்னிக்கை யூஸ் பண்ணி பகவத் அந்த தத்துவங்களை நமக்கு கொண்டு வருவதற்காக அவர் ட்ரை பண்றாரு. நிறைய அப்படிதான் அவருடைய பாடல்களுடைய எல்லாமே அது மாதிரி தான் இருக்கும். அந்த விஷயத்துல என்ன பண்றாருன்னா இந்த இதுல ஒரு பாயசத்துடன் இந்த நாமாக்களை ஒப்பிடுகிறார். ஒரு பாயசம் செய்வது எப்படி, அதாவது இந்த பாயசம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் ப்ராப்ளமே கிடையாது. இந்த பாயசம் சாப்பிட்றவங்களுக்கு இன்சுலின் தேவையில்லை, எவ்வளோ வேணால் சாப்பிடலாம், எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அந்த மாதிரி ஒரு பாயசத்தை கொண்டு வருகிறார் நமது புரந்தரதாசர். அதாவது இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் சூப்பரான ரெசிபி தராரு. இந்த பாயசத்துக்கு எந்த மாதிரி எல்லாம் இன்க்ரீடியன்ஸ் போடணும், அது எப்படி செய்யணும், அது எப்படி நம்ம தட்டிலே அதை ஊற்றிக்கொள்ள வேண்டும், அதை எப்படி சுவீகரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அழகான பாயசத்தை செய்து நமக்கு தருகிறார். அது என்ன பாயசம்னு பார்ப்போம். என்ன மாதிரி பாயசம் அப்படின்றாரு, ராமநாம பாயசம். ஸோ அந்த பாயசத்தை பற்றி அவர் விவரிக்கிறார். அந்த பாயசத்தை எப்படி அவர் நம்மளுக்கு பண்ணணும்னு சொல்றாரு, என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு இந்த எபிசோட்ல பார்ப்போம். ரொம்ப அருமையான ஒரு பாடல். இந்த வெளிப்புற தோற்றத்துக்கு ஒரு பாயசத்தை பற்றி சொல்வதாக இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா உள் அர்த்தங்கள் நிறைய இருக்கும். அது மறைந்திருக்கும் அர்த்தங்கள் நிறைய இந்த பாடலில். அதை நாம் முடிந்தவரை, நான் ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, என்னால் முடிந்தவரை எனக்கு தெரிந்தவரை அதை வெளியில் கொண்டு வர முயல்கிறேன். இந்த பாடலை ஸ்ரீமதி நயனா பாட்டில் அப்படிங்கிறவங்க பெங்களூர்லேருந்து பாடியிருக்காங்க. இந்த நயனா பாட்டில் யாருன்னு சொன்னாங்க, நமக்கு இந்த சேனலுக்கு மிகவும் உதவி செய்து கொண்டிருக்கின்ற திரு அனந்த்குமார் பாட்டில் இருக்கிறார்களே, அவருடைய மருமகள். இவருடைய கணவர் பெயர் சுதன்வா பாட்டில்னு பேர். இவருடைய தாயார் கூட நம்ம இதில் நிறைய 2-3 பாட்டு பாடியிருக்காங்க. இவங்க குடும்பமே இவருடைய தந்தையார் ஒரு சுதா பண்டிதர். அதனால ஒரு நல்ல அருமையான ஒரு பக்தி மார்க்கத்திலே செல்லக்கூடிய ஒரு குடும்பம் இவர்கள். நமக்கு பாடல்கள் பாடி கொடுத்தார். இந்த நயனா பாடலும் கூட நமக்கு இந்த பாடலை பாடி கொடுத்த முன்னோருக்கு அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல திருமதி நயனா பாட்டில் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அதற்கு பிறகு இந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்ப திருமதி நயனா பாட்டில் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். ರಾಮನಾಮ ಪಾಯಸಕ್ಕೆ ಕೃಷ್ಣನಾಮ ಸಕ್ಕರೆ, ರಾಮನಾಮ ಪಾಯಸಕ್ಕೆ ಕೃಷ್ಣನಾಮ ಸಕ್ಕರೆ, ವಿಠಲನಾಮ ತುಪ್ಪವ ಕಲಸಿ ಬಾಯಿ ಚಪ್ಪರಿಸಿರೋ, ವಿಠಲನಾಮ ತುಪ್ಪವ ಕಲಸಿ ಬಾಯಿ ಚಪ್ಪರಿಸಿರೋ, ರಾಮನಾಮ ಪಾಯಸಕ್ಕೆ ಕೃಷ್ಣನಾಮ ಸಕ್ಕರೆ. ಒಮ್ಮಾನ ಗೋಧಿಯ ತಂದು ವೈರಾಗ್ಯ ಕಲ್ಲಲ್ಲಿ ಬೀಸಿ, ಒಮ್ಮಾನ ಗೋಧಿಯ ತಂದು ವೈರಾಗ್ಯ ಕಲ್ಲಲ್ಲಿ ಬೀಸಿ, ಸುಮ್ಮಾನ ಸಜ್ಜಿಗೆ ತೆಗೆದು ಸಣ್ಣ ಶಾವಿಗೆಯ ಹೊಸೆದು, ಸುಮ್ಮಾನ ಸಜ್ಜಿಗೆ ತೆಗೆದು ಸಣ್ಣ ಶಾವಿಗೆಯ ಹೊಸೆದು, ರಾಮನಾಮ ಪಾಯಸಕ್ಕೆ ಕೃಷ್ಣನಾಮ ಸಕ್ಕರೆ. ಹೃದಯವೆಂಬ ಮಡಿಕೆಯಲ್ಲಿ ಭಾವವೆಂಬ ಹೆಸರನಿಟ್ಟು, ಹೃದಯವೆಂಬ ಮಡಿಕೆಯಲ್ಲಿ ಭಾವವೆಂಬ ಹೆಸರನಿಟ್ಟು, ಬುದ್ಧಿಯಿಂದ ಪಾಕ ಮಾಡಿ ಹರಿವಾಣಕ್ಕೆ ಬಡಿಸಿಕೊಂಡು, ಬುದ್ಧಿಯಿಂದ ಪಾಕ ಮಾಡಿ ಹರಿವಾಣಕ್ಕೆ ಬಡಿಸಿಕೊಂಡು, ರಾಮನಾಮ ಪಾಯಸಕ್ಕೆ ಕೃಷ್ಣನಾಮ ಸಕ್ಕರೆ. ಆನಂದ ಆನಂದವೆಂಬೋ ತೇಗು ಬಂತು ಕಾಣಿರೋ, ಆನಂದ
ವಿಠಲನ ನೆನೆಯಿರೋ. ಆನಂದ ಮೂರುತಿ ನಮ್ಮ ಪುರಂದರ ವಿಠಲನ ನೆನೆಯಿರೋ. ರಾಮನಾಮ ಪಾಯಸಕ್ಕೆ ಕೃಷ್ಣನಾಮ ಸಕ್ಕರೆ. ರಾಮನಾಮ ಪಾಯಸಕ್ಕೆ ಕೃಷ್ಣನಾಮ ಸಕ್ಕರೆ. ವಿಠಲನಾಮ ತುಪ್ಪವ ಕಲಸಿ ಬಾಯಿ ಚಪ್ಪರಿಸಿರೋ. ವಿಠಲನಾಮ ತುಪ್ಪವ ಕಲಸಿ ಬಾಯಿ ಚಪ್ಪರಿಸಿರೋ. ರಾಮನಾಮ ಪಾಯಸಕ್ಕೆ ರಾಮನಾಮ ಪಾಯಸಕ್ಕೆ ರಾಮನಾಮ ಪಾಯಸಕ್ಕೆ கிருஷ்ணநாம சக்கரே. நயனா பாடல் அவர்கள் இந்த பாடலை மிக நன்றாக பாடியிருந்தார். பக்தி பாவத்துடன் பாடியிருந்தார். அவருடைய கணவர் திரு சுதர்மா பாடல் தான் அதுக்கு தாளம் கொடுத்துருக்காரு கூடவே இருந்து. அதனால அவருடைய குழந்தைய கூட பாடும். அவருடைய குழந்தைகள் கூட அவங்க பொண்ணு கூட நம்மள ஒரு பாட்டு பாடியிருக்கு. அவங்க வீட்டில் வந்து சின்ன குழந்தையிலேருந்து இந்த தாசர் பதர்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல ஒரு அருமையான முயற்சி அந்த வீட்டிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறுவரெல்லாம் கூட அவர் வீட்டில் தாசர் பதங்களை பாடுகிறார்கள். இப்போ நம்மளுக்கு தெரியும், நம்ம அனந்த்குமார் பாட்டிலும் பாடுவார், அவருடைய ஒய்ஃபும் பாடுவாங்க. ஸோ அவங்க குடும்பமே வந்து தாசர் பாடல்களை பாடக்கூடிய ஒரு குடும்பம். ஸோ அவருடைய இந்த அழகாக பாடியதற்கு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பாடலுக்கான பல்லவிக்கு போவோம். ராமநாம பாயசக்கே கிருஷ்ணநாம சக்கரே விட்டலநாம துப்பவ கலசி பாய சப்பரி சீரோ. அதாவது எந்த மாதிரி பாயசம் இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராமநாம பாயசம். இது இந்த பாயசம் இருக்கிறதே, இந்த புரந்தராசன் நமக்கு சொல்கிறார் இல்லையா, எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குறாரு இல்லையா, என்ன நமக்கு தருகிறார் இல்லையா. இந்த பாயசம் என்ன பாயசம்னு பார்த்தீங்கன்னாக்கா ராமநாம பாயசம். அதாவது பாயசம்னு பார்த்தீங்கன்னாலே அது ரொம்ப இனிப்பான ஒரு பதார்த்தம் இல்லையா. நார்மலி பாயசம் பிடிக்காதவர்கள் ரொம்ப குறைவு தான். சின்ன குழந்தைங்க கூட பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு இனிமையான ஒரு உணவு, அது பதார்த்தம், அது எல்லாருக்கும் பிடித்த ஒரு உணவு. அதுலேயும் அந்த பாயசத்துக்கு கூட என்ன சொல்றாருன்னாக்கா கிருஷ்ணநாம சர்க்கரை, அதில் வந்து இன்னும் கொஞ்சம் சர்க்கரையை போட்டுட்டார். அதாவது நார்மலாக பாயசமே ரொம்ப இனிப்பானது இருக்கும், அதில் இன்னும் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு அதில் கொஞ்சம் நெய்யும் போட்டால் எப்படி இருக்கும், சூப்பரான ஒரு இனிப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த பழக்கம் உண்டு. ஈவன் பூந்திக்கு சாப்பிடும்போது கூட அதில் சர்க்கரையை போட்டுட்டு கொஞ்சம் நெய்யை போட்டு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஒப்பட்டு நிறைய பேர் போலின்னு சொல்லுவாங்க, அது பார்த்தீங்கன்னா அதில் ஒப்பட்டு அதே இனிப்பான ஒரு பதார்த்தம், அதற்கு நெய்யை ஊற்றி அதன் மேல் சர்க்கரையை ஊற்றி அதன் மேல் பாலை ஊற்றி சாப்பிடுவார்கள். ஸோ இது வந்து நார்மலாக இருக்கிற பழக்கம். புரந்ததாசருக்கும் அந்த மாதிரி பழக்கம் இருந்திருக்கு போல இருக்கு. அவர் எல்லாத்துக்குமே கொஞ்சம் சர்க்கரையை போட்டுக்கிட்டு நெய்யை போட்டு சாப்பிடாரு போல இருக்கு. அதனால தான் சொல்லியிருக்காரு, அதோடைய ருசி அவருக்கு நிறைய தெரிந்திருக்கிறது. ஸோ அதனால என்ன சொல்றாருனாக்கா பாயசமத்துக்கு நீங்கள் நிறைய நெய்யும் சர்க்கரையும் சேர்த்து கொண்டு அதை வாயில வைத்து சுவைத்து பாருங்கள், நன்றா இருக்கும்னு சொல்றாரு. இது மேலோட்டமாக சொல்லக்கூடியது. உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாம பாயசம். அந்த பாயசம் என்னது, ராமநாமத்தை பாயசமாக எடுத்துக்கொள்கிறார். ராமன் பார்த்தீங்கன்னாக்கா கர்மயோகி. அவர் கர்ம மார்க்கத்திற்கு, அதாவது இதுல வந்து பகவத்கீதையில 3 மார்க்கம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், அப்புறம் வந்து ஞான மார்க்கம்னு. அதுல அந்த கர்ம மார்க்கம் இருக்கிறது இல்லையா, கர்ம யோகம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இதை பின்பற்றதிலே மிகவும் பிரசித்தி பெற்றவர் ராமர். தந்தையின் வாக்கை காப்பாற்றுவதற்காக, தந்தை தன் தாய் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக 14 ஆண்டுகள் வனவாசம் சென்றவர், இளைய வயதிலேயே தன் மனைவியை அழைத்துக் கொண்டு. அதற்கு பிறகு யாரோ ஒருவர் தன் மனைவியை பற்றி ஒரு இது கூறிவிட்டார் என்பதற்காக மனைவியை பிரிந்தவர். அதாவது சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி அபோவ் தி போர்டுமாங்க இல்லையா, சீசரன் மனைவி எல்லோருக்கும் சந்தேகமற்றவளாக இருக்க வேண்டும், அந்த ஒரு கடமையை இதை பயன்படுத்தி அவர் என்ன பண்றாரு, தன் மனைவியை பிரிகிறார். அதாவது ராஜாராமன் வந்து சீதாராமனை வென்று விடுகிறான். இங்கே சீதாராமன் வந்து சீதைக்கு மிகவும் நெருக்கமானவன், அன்பானவன். ஆனா ராஜாராமன் என்ன பண்றாரு, சீதாராமனை வென்று விடுகிறான். அவருக்கு தனக்கு கடமைதான் முக்கியம் அப்படின்னு கடமையை பாதையை செல்வதற்காக தன் மனைவியை பிரிகிறார். ஸோ அதனாலதான் இங்க அந்த கடமை மார்க்கத்தை உணர்த்துவதற்காக ராமநாம பாயசம் கொண்டு வருது. பாயசமே கடமை மார்க்கத்தை உணர்த்துவது. நார்மலாக கடமை, நம்ம எல்லோருமே கடமையை செய்து கொண்டு இருப்போம், கடமையிலே எல்லோரும் கடமையில் இருப்போம். அதனால நாம பாயசம் காரணமா சொல்றாரு. ஆனா வெறும் கடமை மட்டும் இருந்தால் போதாது, ஞானமும் இருக்க வேண்டும். அப்போ ஞான மார்க்கத்துக்கு யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிருஷ்ணர் தான். எல்லா இதையும் வந்து ஒரு சாராம்சம் செய்து உபநிஷத்துகளையும் கொண்டு வந்து சாராம்சம் செய்து நமக்கு பகவத்கீதையை கொடுத்தவர். அதனால அவர் ஞான மார்க்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குபவர். அதனாலதான் என்ன சொல்றாரு, கிருஷ்ணநாம சர்க்கரை அதில் கலசுகின்றார். அதாவது வைராகிய இதுல கர்ம மார்க்கத்திலே நாம் இருக்கிறோம், கர்ம மார்க்கத்திலே மட்டும் இருந்தால் போதாது, அதற்கு சிறப்பு செயற்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஞான மார்க்கத்தையும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணநாம சர்க்கரையை சேர்க்க சொல்கிறார். சரி, அது மட்டும் போதுமாப்பா அப்படின்னு பார்த்தா வாழ்க்கையில கர்மமும்
ஞானமும் போதுமானாக்கா பக்தி இல்லாத வாழ்க்கையே கிடையாது. பக்தியும் இணைந்திருக்க வேண்டும் வாழ்க்கையில. இப்போ பக்தி மார்க்கத்தை கொண்டு வரதுக்கு என்ன பண்றாரு? விடலநாம துப்பவ விடலநாமம் அப்படிங்கிற நெய்யை சேர்க்க சொல்றாரு. துப்பான நெய், விடலநாமம் அப்படிங்கிற நெய்யை சேர்க்க சொல்றாரு. விட்டலன் வந்து பக்திக்கு பெயர் போனவர். அதாவது 3 பிரம்மா சொல்லுவாங்க. காஞ்சன பிரம்மா, அன்ன பிரம்மா, நாத பிரம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. காஞ்சன பிரம்மம்னா இப்படி வெங்கடாஜலபதி, அன்ன பிரம்மம்னா நம்ம உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர், அங்கே சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். நாத பிரம்மம்னாக்கா பாண்டரங்க விட்டல். அங்கே பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே பஜனைகள் நடந்து கொண்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் பஜனை பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த வார்க்காரி அப்படிம்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விட்டலின் முன்னாலே தம்பூரியை வைத்துக்கொண்டு பாடிக்கொண்டே இருப்பார்கள். அது ஒரு சுழற்சி முறையில் இவர் பாடி நிறுத்தினோடனே இன்னொருத்தர் வருவார், தம்பூரி எடுத்தவர் பாடுவார். அவர் முடிச்சு இன்னொருத்தர் வருவார், தம்பூரி எடுத்து பாடுவார். இப்படியே பாடிக்கொண்டே இருப்பார்கள், நிறுத்தாமல் போய்கொண்டே இருக்கும். இது காலங்காலமாக நடந்து கொண்டு அவன் நாதப்பிரியன். ஸோ அதனால பக்தி பிரியன். அவன் பக்திக்கு பெயர் போனவன் நம்முடைய விட்டலன். ஸோ அதனால என்ன பண்றாரு? கர்மயோகம் மட்டும் இருந்தால் போதாது, கர்ம மார்க்கம் மட்டும் இருந்தால் போதாது, ஞான மார்க்கம் மட்டும் இருந்தால் போதாது, உங்களுக்கு பக்தி மார்க்கத்தையும் கொண்டு வாப்பாரு. சூப்பரா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? விட்டலநாம துப்பவ கழிச்சிரி அப்படின்றாரு. இந்த விட்டலன் அப்படிங்கிற அந்த நெய்யையும் ஊற்றுங்கள் உங்களுடைய பாயசத்துல, இன்னும் இனிக்கும் அப்படின்றாரு. அப்போ உங்களுக்கு என்னென்ன வந்துருக்கு பாருங்க, கர்ம மார்க்கம் வந்துருச்சு, ஞான மார்க்கம் வந்துருச்சு, பக்தி மார்க்கம் வந்தா அந்த பாயசம் எப்படி இருக்கும்? ரொம்ப சூப்பரமா இருக்கும். அதை நீங்கள் வாயிலே வைத்து அந்த வாழ்க்கையிலே அதை நீங்கள் கடைபிடிப்பினால் மிகவும் சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த ஒரு பல்லவியோட அர்த்தம். எவ்வளவு சூப்பரா கொண்டு வர பாருங்க. ஒம்மன கோதிய தந்து வைராகிய கல்லலி வீசி. இந்த இதுல என்ன பண்றாருன்னா அவர் நமக்கு ரெசிபி சொல்றாரு. இந்த பாயசத்தை எப்படிமா பண்ண போற, என்னென்னலாம் அதற்கான பொருட்கள், அந்த பாயசத்திற்கு போட வேண்டிய பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, என்னென்னு நம்மளுக்கு சொல்றாரு, எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள், தேவையான பொருட்கள் சொல்றாங்களே, இன்கிரீடியன்ஸ், ரிக்வயர்ட் இன்கிரீடியன்ஸ், அதெல்லாம் வந்து சொல்றாரு. அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று அவர் விவரிக்கிறார். ஒம்மன கோதிய தந்து வைராகிய கல்லலி வீசி. என்ன பண்றோன்றாரு? ஒம்மனானா ஒருமைப்படுத்தப்பட்ட மனத்தினால் அப்படின்னு அர்த்தம். ஒம்மனானா சுத்தமான ஒரு அர்த்தம் உண்டு. சுத்தமான கோதுமையை கொண்டு வந்து அதை கல்லிலே அரைத்து அப்படின்றாரு. ஆனா இந்த இடத்துல எதை சொல்றாரு பாருங்க, ஒம்மன கோதினா ஒருமைப்பட்ட மனதுடன் இருக்கக்கூடிய, அதாவது கோதுமை தான் வந்து முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் இந்த பாயசத்துக்கு. அந்த முக்கியமான இன்கிரீடியன்ட்டை நம்ம எடுக்கும் பொழுது ஒருமைப்பட்ட மனதுடன் இருக்க வேண்டும் இல்லையா? ஸோ அதனால ஒம்மன கோதியை தந்து, ஒம்மனத்திலுள்ள கோதுமையை கொண்டு வந்து வாழ்க்கையிலே அங்க வர என்னென்ன வந்துருச்சு, கர்மம் வந்துருச்சு, பக்தி வந்துருச்சு, ஞானம் வந்துருச்சு, வைராகியம் இல்லையா, வைராகியம் வேணும். அப்போ வைராகியம் அப்படிங்கிற கல் இருக்கிறது இல்லையா, அதில் வைத்து அரையுங்கள்ன்றது. அந்த கோதுமை இருக்கிறது, அதை ஒரு மனதுடன் கொண்டு வந்த அந்த கோதுமையை இருக்கிறது இல்லையா, அந்த கோதுமையை நீங்க எதில் அரைக்கணும்? வைராகியம் அப்படிங்கிற ஒரு கல்லிலே வைத்து அரையுங்கள்னு சொல்றாரு. வைராகிய கல்லில் வீசி சும்மனே சஜ்ஜிகைய தெகதோ சன்ன சாவிகைய வசது. நல்ல மனத்துடன் அதிலிருந்து ரவையை எடுங்கள், ரவை பாயசமும் பண்ணுங்க, ரவையை எடுங்கள். அது இல்லாம என்ன பண்ண சொல்றாரு? சன்ன சாவிகைய வசது. சின்ன சின்ன சாவிகைனாக்கா என்னது? சேமியா. அதுல இருந்து பழைய காலத்துல பாத்தீங்களா, வீட்டுல எல்லாம் பண்ணுவாங்க, சேமியா பண்ணுவாங்க. இதை கோதுமாவை அரைச்சி அதை சின்ன இது தண்ணி ஊற்றி பிசைஞ்சு கெட்டியான மாவா பிசைஞ்சு இப்படி கையில உருட்டி ஒரு பெரிய கோல் மாதிரி போட்டுருப்பாங்க. அதில் அப்படி போட்டே வருவாங்க. வீட்லயே பண்ண சேமியாவா இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு சேமியாவாக திரித்து அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த சேமியா என்னன்னாக்கா இதுவும் ஒருமுகப்படுவது தான். ஒரு மனத்துடன் கோதியை எடுத்துருக்கோம்னா ஒருமுகப்படுத்துவது. ஒரு பஞ்சை எடுக்கிறீங்க, பஞ்சை எடுத்து அதுக்கு நெருப்பத்தை வச்சிங்கன்னா, ஒரு பஞ்சு குவியலை எடுத்து வச்சு நெருப்பத்தை வச்சிங்கன்னா அது அப்படியே எல்லாமே பத்தி அஞ்சு பசு ஒரு நிமிஷம் அணைஞ்சிடும். அதே பஞ்சை நீங்க திரியாக திரித்து ஒரு விளக்கிலே போட்டு எரிய வைங்க, அது அப்படியே நின்று இருந்து கொண்டே இருக்கும், ஒருமுகமாக இருந்து கொண்டே இருக்கும். அதனால இந்த ஒருமுகமாக கொண்டு வருவது அப்படிங்கிறதுக்கு இந்த சேமியா தான் முக்கியம். அதை திரிக்க வேண்டும். திரித்து அது எங்க குப்பையா மாவா இருக்கும், அந்த மாவா இல்லாத எடுத்து ஒருமுகமாக திரித்து அதை கொண்டு வர்றது தான் வந்து சேமியான்னு சொல்றாரு. ஸோ அந்த மாவிலிருந்து ஒரு சேமியா செய்து, வீட்டிலேயே செய்யக்கூடிய சேமியா செய்து அந்த பாயசத்தை நீங்கள் அருந்துங்கள். அந்த பாயசத்திற்கு சர்க்கரையும் நெய்யையும் ஊற்றி நீங்கள் சாப்பிடுங்கள் அப்படின்றாரு. அதுதான் இந்த பேராவோட அர்த்தம். அடுத்த பேராவை போவோம். என்ன பண்றது, எங்க பண்றது, எப்படி சார் பண்றது, இதுக்கு பாத்திரம் என்ன பண்ணலாம், யுட்டென்சில்ஸ் என்னென்ன அப்படின்னாக்கா, ஹிருதயவம்ப மடிக்கையல்லி பாவவம்பு எசரன் இட்டும். அப்படி இதயம் அதுக்கு எது இதுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு இந்த பாயசம் இருக்கிறது இல்லையா, இந்த அருமையான ஒரு பாயசம் இருக்கிறது இல்லையா, இந்த பாயசம் எப்படி பண்றது? எவர்சலர் பாத்திரத்துல பண்றதா, வெள்ளி பாத்திரத்துல பண்றதா, தங்க பாத்திரம், எதுவுமே வேணாம். உன்னுடைய மனசு, ஹிருதயம், உன்னுடைய இருதயம் என்ற பாத்திரத்திலே நீ பண்ணுப்பா, இதை போதும். இந்த பாத்திரத்துல உன்னுடைய பாவம் இருக்கிறது இல்லையா, அந்த பாவத்தை வைத்து கொதிக்க வைத்து நீரை ஊற்றி, அந்த பாத்திரத்திலே பாவம் என்னும் நீரை ஊற்றி கொதிக்க வைத்து நல்ல புத்தியுடன் அதை சமைத்து ஹரிவானுக்கு படிச்சு கொண்டு,
ஹரிவானக்க அப்படின்னாக்கா இங்க ஹரிவானம் அப்படிங்கிறது எதை சொல்றாங்கன்னாக்கா தட்டுன்னு அர்த்தம். ஹரிவானன தட்டு. அதனால என்ன பண்றோம், நல்ல ஹிருதயத்திலே பாவத்தை கூட்டி அதனுடன் பாவத்தை சேர்த்து அதை நன்றாக சமைத்து அதை தட்டிலே போட்டுக்கொண்டு, இங்க தட்டு அப்படிங்கிறது என்னன்னாக்கா நம்முடைய உடல். பகவான் தான் பிம்பம்னா இந்த உடல் தான் பிரதிபிம்பம். ஸோ இந்த பிரதிபிம்பத்துக்கு வந்து இந்த ராமநாம பாயசம் இருக்கிறது இல்லையா, இது கொடுக்க வேண்டும். நாம் கொடுக்கும்போது நமக்கு முக்தி கிடைக்கும். நம்மளுடைய உடலுக்கு இவ்வாறு செய்யப்பட்ட ராமநாம பாயசத்திலே கிருஷ்ணநாம சர்க்கரையை ஊற்றி விட்டலநாம துப்போ இந்த நெய்யை கலந்து இந்த கோதுமையை அரைத்து செய்த இந்த பாயசம் இருக்கிறது இல்லையா, இந்த பாயசத்தை நம் உடல் என்னும் தட்டிலே ஊற்றிக்கொள்ள வேண்டும். நம் உடல் என்னும் தட்டிலே ஊட்டிக்கொண்டால் என்ன ஆகும், அடுத்த பேரால் சொல்றார். ஆனந்த ஆனந்தவெம்ப தேகு பந்தாக இரடும். அப்படிங்க உடலிலே சேர்க்கும் பொழுது என்ன ஆகும்னாக்கா ஆனந்தம் ஆனந்தம்னு 2 ஏப்பம் வருமா. அதாவது எந்த ஒரு உயிரினத்துக்குமே ஒரு ஆசை என்னவா இருக்கும் தெரியுமா, கடைசியா பெக்யூலர் கரெக்டா போற ஆசை என்னன்னாக்கா ஆனந்தமா இருக்கணுங்கிறது தான். எந்த ஒரு செயலுமே நம்ம எதுக்காக செய்யறோம், ஆனந்தமாக இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்க வேண்டும் தான். ஸோ அதுதான் முக்கியம். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதோட ரிசல்ட் என்னவா இருக்கணும், ஆனந்தமா தான் இருக்கணும். ஸோ அத்தகைய ஆனந்தத்தை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த பாயசத்தை உங்கள் உடலிலே நீங்கள் இதை எடுத்துக்கொண்டால் என்ன ஆகும்னாக்கா ஆனந்தான்னு 2 ஏப்பம் வருமா. தேகுன்னா ஏப்பம், தேகு பந்தாக 2 ஏப்பம் வரும். ஒரு தடவை இல்லை 2 தடவை வரும். அதாவது ஏப்பமே என்னன்னாக்கா வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டதன் ஒரு அறிகுறி தான் ஏப்பம். ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வயிறு ஒரு அக்னாலஜ் பண்ணுது, ஓகே சார் ஃபுல் ஆயிடுச்சு, நல்லா இருக்கு, தேங்க்யூ அப்படின்ட்டு. அதுதான் வந்து ஏப்பம் இல்லையா. அது மட்டும் இல்லை, சயின்டிஃபிக்காக என்ன சொல்றாங்கன்னாக்கா ஏப்பம் வந்ததுனாக்கா உங்களுக்கு டைஜஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால தான் ஏப்பம் வரணும். சின்ன குழந்தைங்க கூட பாலை குடிச்சிட்டு ஒரு தோலில் போட்டு தட்டி விடுவாங்க, ஏப்பம் வர வைப்போம். அந்த ஏப்பம் வந்தாதான் உங்களுக்கு டைஜஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு அர்த்தம். அதனால இத்தகைய ஒரு பாயசத்தை நீங்கள் அருந்தும் பொழுது, இத்தகைய ஒரு இதை வந்து உங்களுடைய உடலிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆனந்தமாக இருக்கும். அத்தகைய 2 ஏப்பங்கள் வரும். அப்படி வரும் பொழுது ஆனந்த மூர்த்தி நம்ம புரந்தர விட்டலன்னு நினைக்கிறோம். அப்படி உங்களுக்கு அத்தகைய ஒரு ஏப்பம் வரும்பொழுது என்ன பண்ணணும், அந்த ஆனந்தத்தில் இருக்கும்போது நீங்க உடனே என்ன பண்ணணும், உடனே என்னோட ஆனந்த மூர்த்தியான என்னோட இஷ்ட தெய்வமான அந்த புரந்தர விட்டல் இருக்காம அவனை நீங்கள் நினைத்து வழங்க வேண்டும். ஸோ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பாயசத்தை தயாரித்து இந்த மாதிரி கோதுமையை கொண்டு வந்து ஒரு மனதற்ற மனதுடன் கோதுமையை கொண்டு வந்து அதை வைராகிகளிலே அரைத்து அதிலே வந்து சேமியாவை திரித்து அதை வந்து இதயம் என்னும் பாத்திரத்திலே பாயசமாக சமைத்து இந்த உடலுக்கு அதை சமர்ப்பிக்கும் பொழுது உங்களுக்கு ஆனந்தம் என்ற ஒரு ஏப்பம் வரும். அப்படி வரும்பொழுது நீங்க என்ன பண்ணணும், அந்த ஆனந்த மூர்த்தியான நம்முடைய பிறந்த விட்டல் இருக்கிறான் இல்லையா, அவருடைய இஷ்டதெய்வமான பிறந்த விட்டனை அவனை நீங்கள் நினைத்து வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை நமது புரந்தரதாசர் முடிக்கிறார். என்ன ஒரு அருமையான பாட்டு இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் தமாஷா இருக்கும், என்னடா அவரு பாயசத்துல சொல்றாரு அப்படின்னு. ஆனா அந்த வெறும் ஒரு பாயசத்தை கொண்டு வந்து நமக்கு அந்த இறைவனரை விடுகிறார். அதாவது தத்துவம் என்ன என்பதை நமக்கு விவரிக்கிறார். இதுதான் புரந்தரதாசர். ரொம்ப எளிமையா சொல்லுவாரு, ஆனா அதுல வந்து நிறைய சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லிடுவார். ஸோ இப்போ நம்ம புரந்தரதாசர் எழுதிய ஒரு அருமையான பாடலை கேட்டோம். நாமும் இந்த பாடலை நமக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் பாடி இந்த இறையருளை பெறுவோமாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய நமः.